எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் பொதுவாக எல்லாருமே இதை வீட்டில் செஞ்சுருப்போம். ஆனால் நிறைய பேருக்கு வேக வச்சு தோல் எடுத்து கட் பண்ணிவிட்டு நம்ம கிளறப்ப அப்படியே ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும். அது பசத்தன்மை இருக்கிறதுனால உங்களுக்கு குழன்னு இருக்கும். எந்த மாதிரி வேக வைக்கணும், ஒரு உருளைக்கிழங்கு ரோஸ்ட் மாதிரி எண்ணெயில் பொரிக்காமலேயே 5 நிமிஷத்தில் நல்லா மொறுன்னு இந்த சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நான் உங்களுக்கு டிப்ஸு சொல்லிகிட்டே வருவேன். இந்த ரோஸ்ட் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் செய்யறதுக்கு சேப்பங்கிழங்கு ரொம்ப மண்ணாக இருந்தால் 2-3 தடவை தண்ணியில் சுத்தம் பண்ணிவிட்டு இப்போ நான் டைரெக்டாக குக்கரில் 2 விசில் விட போகிறேன், வேக வைக்க போகிறேன். இது கொஞ்சம் வெந்திருந்தாலும் குழன்னு ஆகிடும். அதனால் கரெக்டான பதத்தில் வேக வைக்கணும். இந்த குக்கரில் வேணாங்கிறவங்க தனியாக ஒரு வாணலியில் உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த பதம் பார்த்துட்டு அந்த டைமில் நீங்கள் அடுப்பை நிறுத்திடலாம். இப்போ நான் குக்கரில் 2 விசில் வேக வைக்க போகிறேன். இப்போ வேக வச்சு தோல் எடுத்து இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணுறேன். ரொம்ப குழையக்கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் வந்து உங்களுக்கு எண்ணெயில் பொரிக்காமல் ஒரு 5 நிமிஷத்தை நல்லா மொறுன்னு வேணும் அப்படின்னா கரெக்டான பதத்தில் வேக வச்சுருக்கணும். தோல் எடுக்க வரணும், கொஞ்சம் வெந்திருக்கணும், ரொம்ப குழையக்கூடாது. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு வேண்டாம், கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் பெருங்காயத்தூள், இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணோம். பாருங்கள் இப்போ நான் மிளகாத்தூளே சேர்க்கலை. மிளகாத்தூள் இப்போ சேர்த்துட்டோம் அப்படின்னா ரோஸ்ட் பண்ண ரொம்ப கருத்து போயிடும். அதனால் நமக்கு முதல்ல ரோஸ்ட் ஆகணும், அதுக்கப்புறம் தான் கடைசியாக மிளகாத்தூள் சேர்க்கணும். இப்போ மிக்ஸ் பண்ண அந்த மாவுகளை அந்த பேசனில் கட் பண்ணி வச்சுருக்கிற சேப்பங்கிழங்கு மேலே அப்படியே தூவுனா மாதிரி பண்ணுங்கள். கரண்டியெல்லாம் போட வேணாம், ஜஸ்ட் அப்படியே குலுக்கி விடணும். குலுக்கி விட விட உங்களுக்கு சுற்றி வர அந்த சேப்பங்கிழங்கு ஒரு ஈரத்தன்மை இருக்குது இல்லையா, இந்த மாவு முழுக்க மேலே வந்து அப்படியே கோட்டிங் ஆகிடும். இந்த ஸ்டெப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இப்படி செஞ்சால் தான் ஒரு டீப் ஃப்ரை பண்ணாமல் 5 நிமிஷத்தில் உங்களுக்கு ரோஸ்ட்டு கிடைக்கும். இந்த சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் பாக்கி வச்சுட்டு மீதி இருக்கிற அந்த மிக்ஸ் பண்ண எல்லா மாவையும் சேர்த்துக்கலாம். நல்லா திரும்பவும் குலுக்கி விடுறேன். 1/2 மணி நேரம் நீங்கள் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிங்கன்னா 5 நிமிஷத்தில் உருளைக்கிழங்கு ரோஸ்ட் எந்த அளவுக்கு மொறுன்னு இருக்கோ அது மாதிரி இருக்கும். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து பாருங்கள், கலரே உங்களுக்கு மஞ்சள் கலராக இருக்குது பார்த்தீங்களா. நல்லா இந்த சேப்பங்கிழங்கில் இருக்கிற இந்த மாய்ஸ்சர்னால நல்லா கடலை மாவுலாம் ஒட்டின்னு இருக்குது. கடைசியாக இருக்கிற 1 டீஸ்பூன் மாவையும் சேர்த்து இன்னும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். முக்கியமாக நம்ம ஸ்பூனோ கரண்டி போட்டு கிளறவே கூடாது, கையால் தான் அப்படி குலுக்கி விடணும். நல்லா பழகின வாணலின்னு சொல்லுவோம் இல்லையா, நல்லா வழுவழுன்னு இருக்கணும். இல்லைனா நீங்கள் நான்ஸ்டிக் எடுத்துக்கலாம். நான்ஸ்டிக் எடுத்துக்காமலே நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். வாணலியில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நல்லா அந்த வாணலியை சுற்றி வர அந்த ஆயிலை கோட்டிங் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, ரொம்ப சிம்பிளான தாளிதம் தான். பெருங்காயம்லாம் ஆல்ரெடி சேர்த்தாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த சேப்பங்கிழங்கை சேர்த்துக்கிறோம். சேப்பங்கிழங்கை சேர்த்தப்புறம் கரண்டி போட்டு கிளறவே கூடாது. ஒவ்வொரு டிப்ஸும் கவனிங்க. ஒரு இடுக்கி வச்சுட்டு இந்த வாணலை வந்து நல்லா அப்படி சுற்றி வர கிளறேன் பார்த்தீங்களா, அதுவாகவே உங்களுக்கு ஆயில் இருக்கிறதுனால வாணலியில் ஒட்டாமல் அந்த ஆயில் கோட்டிங் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு செய்ய முடியல அப்படின்னா பிடி வச்ச வாணல் வச்சுக்கோங்களேன். 2 பக்கம் துணி வச்சு அந்த பிடியை பிடிச்சிட்டு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா அந்த சேப்பங்கிழங்கு முழுக்க உங்களுக்கு இந்த ஆயில் கோட்டிங் ஆகும். அந்த மாதிரி கோட்டிங் ஆகிட்டாலே நல்லா உங்களுக்கு கிறிஸ்பாகிடும். அடுப்பை தாராளமாக நீங்கள் நல்லா ஃபாஸ்ட்டில் கூட வச்சுக்கலாம், பக்கத்துலேயே இருக்கணும். ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம இப்போ கரண்டி போடலாம். கரண்டி எடுத்து இப்போ கிளறப்ப பாருங்கள், கொஞ்சம் கூட அந்த சேப்பங்கிழங்குலேருந்து அந்த மேலே இருக்கிற மாவு வெந்து வெளியவே வராது, நல்லா கோட்டிங் ஆகிருக்கும். இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா மொறுன்னு இருக்கும். பாருங்கள், ஒரு 3-4 நிமிஷம் கழித்து காமிக்கிறேன். இந்த அளவுக்கு ஸ்டேஜ் இருந்தால் போதும். இந்த அளவுக்கு நல்லாவே கலர் மாறி இருக்குது, ஓரளவு நல்லாவே கிறிஸ்பாக இருக்குது. இப்போ நம்ம மிளகாத்தூள் தூவலாம். நம்ம முதல்லே செஞ்சிட்டோம்னா அடுப்பை ஃபாஸ்ட்டில் வைக்கிறப்ப அந்த மிளகாத்தூள் சேர்ந்து கருத்து போயிடும், தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன். தூவி விட்டா மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுப்பு ஃபாஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறப்ப இப்பயுமே 1 நிமிஷத்துக்கு மேலே இதுக்கு மேலே வைக்கக்கூடாது. மிளகாத்தூள் சேர்த்துட்டிங்கன்னா 1 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் கிளறின்னு இருந்தீங்கன்னா அப்படியே கருப்பாக போயிடும். இப்போ பாருங்களேன், எவ்வளோ மொறுன்னு இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ நல்லா ரோஸ்ட்டாக இருக்குது. இதே மெத்தட்லேயே நீங்கள் தாராளமாக உருளைக்கிழங்கு கூட செய்யலாம். உருளைக்கிழங்கை வேக வச்சு இதே மெத்தடில் மாவெல்லாம் போட்டு பெசரி கடைசியாக மிளகாத்தூள் போட்டு பண்ணிங்கன்னா அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மோர் குழம்பு, நல்ல பருப்பு ரசம், இதுக்கெல்லாம் இந்த சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். உடனே கடையில் போய்
சேப்பங்கிழங்கு வாங்கிட்டு வந்து இதே போல் ரோஸ்ட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வீவர்ஸ்.